மூப்பர்களுடைய சாட்சி. அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக மூப்பர்களை பார்க்கிறோம் தரிசனத்தில். அந்த மூப்பருடைய சாட்சி என்னவாய் காணப்படுதுன்னா, வருகிறவர் பரலோகத்தில். யார் வருகிறவர்? பார்க்குறோம்ல, வருவார், வந்து உங்களை, இதோ உங்கள் தேவன் வந்து உங்களை ரட்சிப்பார். அப்போ மூப்பருடைய சாட்சி, வருகிறவர் பரலோகத்தில் பிதாவாக தம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவே என்பது மூப்பருடைய சாட்சி. 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறாங்க? 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். நீங்கள் இப்படி வாசிப்பீங்க 103ஆவது சங்கீதத்தில், தேவனுடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. தேவனுடைய ராஜரீகம் சர்வத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறதான ராஜாதி ராஜா என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் மாணவர் என்கிற டைட்டிலை உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக பிதாவாக தம்முடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவர்தான் வரப்போகிறார் என்பது தூதர்களுடைய மூப்பர்களுடைய சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் வருவார், தாம் சொன்னதை செய்வார். வரப்போகிறவருக்கு பல காரண பெயர்கள், நிறைய காரண பெயர்கள் அவருக்கு உண்டு. சிலவற்ற இன்று நாம் வாசித்த சில வசனங்களில் நாம் பார்த்தோம்.